ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு அடாப்டட் ஃபியான்சி. இது நம்ம ஏற்கனவே வந்து இது டெலிகிராமில் பார்த்தோம், கொஞ்சம் 2 ஷார்ட்டாக பார்த்தோம். ஸோ அதிலே இது சீசன் 2 மாதிரி தான் இது. ஸோ பார்க்காதவங்க நான் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஓகேவா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கள. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏஜ் கேப்பு, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. நிறையாவே ஃபோர்ஸ்டு ரொமான்ஸ் இருக்கும், அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஓகேவா? ஜேகே கடத்திட்டியா? எங்கே இருக்காவ? உன்னோட ரூமில் தான் இருக்கா ஜேகே. ஜேகே பாவம் ஜேகே, வேணாம் ஜேகே, பார்க்கவே பாவமாக இருக்குது, விட்டுரு ஜேகே. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஓ வேலை கடத்திட்டு வர்றது, கடத்திட்டு வந்து என்கிட்ட விட்டுட்ட. இதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டை விட்டு கிளம்பு. டே வேணாண்டா, அவள் அழுகுறாடா, அவளை பார்க்கவே பாவமாக இருக்குடா. இங்கே பாரு, கெஞ்சிரா, ஓவராகவே கெஞ்சிரா. இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்றா. காலேஜ் படிக்கிற பொண்ணு வேற, காலேஜ் கூட இன்னும் போகலையாண்டா, ஸ்கூல் தாண்டா படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கூல்லேருந்தே கடத்திட்டு வந்துட்டேன்டா, பார்க்கவே பாவமாக இருக்குடா. ரொம்ப திணறி அழுகுறாடா, விட்டுடா. எப்பாருடா, என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், அவளை என்னால் விட முடியாது. இப்போ நீ இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு, புரியுதா புரியலையா? எப்பாடுறா, இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் முன்னாடி இருக்காத, உன்னோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வேலையாகணும்னா உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ மட்டும் வா. இனிமேல் என் வீட்டு சைடு வராத, போலீஸ் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தான் தெரியும். ஸோ நீ என் வீட்டுக்கு வராத, நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டுருக்கான். அவனோட ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனால் இவன் கேட்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டும் அவனோட தலையில் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு தம் எடுத்து அப்படியே பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டே மயிறு என்கிட்டேவா வாலாட்டின, தூக்குனேனா இனிமே உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் ஏறி வரான்டா. அவனோட புட் சவுண்டு, ஷூ சவுண்டு அவ்வளோ இதாக உங்களுக்கு கேட்குது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, கடத்திட்டு வந்திருக்க பொண்ணு நீங்கள் தான்டா. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஒரு மாதிரி கத்துறீங்க, சார் என்னை விட்டுருங்க சார், என்னை என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்தே கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே ஆட்டிடியூடாக நடந்து வந்து உங்களோட ரூம்குள்ளே வரான். அப்படியே அவனை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு 2 பிளர்ராக இருக்குது. தென் கண்ணில் வந்து துணியை கட்டி தாண்டா அவங்கள அவன் கூட்டிகிட்டே வந்திருப்பான், ஜேகேயோட ஃப்ரெண்டு. அதனால் துணியை அவுத்து விட்டதுக்கப்புறமா ஒன்றுமே உங்களுக்கு பிளராக தான் தெரியுது. அப்படியே நீங்கள் ஒரு மாயா ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவே 2ஆக தெரியுறான். சார் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் குடும்ப குட்டின்னு எதுவுமே கிடையாது, என்னை ஏன் சார் கடத்திட்டு வந்து வச்சுருக்கீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? இங்கே பாருங்கள், எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குது, என்னை தேடுவாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். உங்களுக்கு நான் என்ன சார் பாவம் பண்ணி? என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே தம்மை பிடிச்சிக்கிட்டே உங்கள் கிட்ட பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த புகையை எடுத்து உங்கள் மேலேயே உங்கள் ஃபேஸ்லேயே ஊதி விட்டு அப்படியே உங்களோட ஹேரை பிடிச்சி அப்படியே மயிறு, அதெல்லாம் உனக்கு முதலையே தெரிஞ்சிருக்கணும். என் மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். அப்பயே நீ என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருந்தேனா அந்த லெவலுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்ப. அதுக்கப்புறம் உன்னை விட முடியாதுடி. அப்படியே தூக்கிட்டு வந்தான் பார்த்தியா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட நண்பன்டியே. நான் ஒன்று சொன்னால் அதை செஞ்சிருவான். அவன் கூட சொன்னான், நீ பாவம் தானே, நீ பாவமாடி, நீ பாவமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீஸை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சீஸ் வலிக்குது. சார் விட்டுருங்க சார், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், நீங்கள் தப்பு பண்ணீங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு ஏன் சார் இந்த லெவலுக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறீங்க? என்னை விட்டுருங்க சார், நான் படிக்கிற பொண்ணு சார், என்னை விட்டுருங்க சார், என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கா சார், அவனை போயிட்டு நான் பார்க்கணும் சார், என்னை விட்டுருங்க சார். அதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். அவனோட குழந்தைய போயிட்டு நீ பார்க்கணுன்னா
இந்த மாதிரி மாஃபியா ஆஃப் த கிங்கு கிட்ட நீ வாலாட்டிக்கிட்டு இருந்திருக்கக்கூடாது. அதெல்லாம் நீ திங்க் பண்ணாமல் தானே என்னையே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண. இனிமேல் ஒன்றுவோ சித்திரவதை பண்ண வேண்டிய உனையா மயிறு வெள்ளையே நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டுருக்கான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி தம்மு பிடிச்சிக்கிட்டே, ஏய் என்னடி காந்தா இருக்குன்ற அத்தனை மாதம்டி, அத்தனை வயசுட்டு அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன ஏஜு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். எனக்கு இப்போ தான் சார் 17 ஸ்டார்ட் ஆகுது, 12th ஸ்டாண்டர்ட் தான் சார் படிக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேமையாக அழுதுட்ருக்கீங்க. அத்தா 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறியா? எப்படி இருக்க? அவனை பார்த்தா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுமையாக இருக்கு இல்லாடி, வேற லெவலில் இருக்கு. அப்படி பார்த்தா உனக்கு குழந்தையா? என்னடி சொல்கிற? எப்போ மேரேஜ் ஆச்சு? சார் இந்த மாதிரிலாம் தப்பாலாம் என்னை பேசாதீங்க. அது எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா உயிரோடு இல்லை. அந்த பையனை நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னை விட்டுருங்க சார், அவன் என்னை தேடுவான் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அதானே பார்த்தேன், செல்லக்குட்டிக்கு மேரேஜ் இன்னும் ஆகலை, அதுவும் ஒரு மாதிரி தாண்டி இருக்கா. பரவாயில்ல, க்யூட்டாக தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா. அண்ணா அண்ணே மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்குவாடி, இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கு. சார் இல்லை இல்லை சார், என்னை விட்டுருங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்படியே அவன் உங்களோட நெக்க போட்டு நடிச்சிட்டு, அண்ணாடி அண்ணா அவனே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேண்ணா, சே எனக்கு இந்த பொண்ணுங்களே பிடிக்காது, ஆனால் அதுக்கிட்டே நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அங்கே வேற சும்மா தான் சொன்னேன், அப்படி சொன்னால் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறதுக்காண்டி சொன்னேன், மற்றபடியெல்லாம் உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரியும் எனக்கு கிடையாது. உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்டி. இவ்வளோ க்யூட்டாக இருக்க, என்கிட்ட உரண்டு எழுத்துல அவன்கிட்ட போயிட்டு சாகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தம்மு பிடிச்சிட்டே அவனோட ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். கால் பண்ணி ஒரு 1/2 hour பேசுகிறான். பேசிட்டு இப்போ கட் பண்ணுறான். இங்கிட்ட நீங்கள் அலறீங்க, அழுகுறீங்க, கத்துறீங்க, எதையுமே காதில் வாங்கிக்காம அவன் சாட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் வந்துடுறே சார், எங்கே சார் கூப்பிட்றீங்க? அவனை மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக்கு ஹேண்டை வந்து பேக்கில் வச்சு கட்டி வச்சுருக்கான். அதோட தரன்னு பிடிச்சி உங்களை இழுத்துட்டு போகிறான்டா. சார் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அண்ணாடி விட்டுற அண்ணே விடணுமா? விட்டுறேன் அப்போல்ல என்ன அர்த்தவங்கிட்ட கொண்டு போய் விட போகிறேன். அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு பெரிய பிஸ்னஸ் டீலிங்காக அப்படியே முடிச்சு கொடுத்துருவான். அப்புறம் நான் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். அப்புறம் நீ நல்லா தான் இருப்ப, ஓகேவா? அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு நிறையவே பேட் ஹேபிட்லாம் இருக்குது. அவன் அதை உனக்காண்டி விடுறேன்னு சொல்லியிருக்கான். நானும் சஜஷன் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு, பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னதுக்கு அவனும் ஓகேன்ட்டியான். ஓகேவா? அவனை நல்லா பார்த்துக்குருவான், நீ ஃபீலே பண்ணாத. உடனே நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தத்தன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அழுகுறீங்க. சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க, இப்போலாம் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டமே இல்லை சார், நான் படிக்கணும் சார், நான் படிக்கிற பொண்ணு சார், என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் அவன் படிக்க வைப்பான், அண்ணாடி படிக்கணும், நீ அண்ணா படிக்கணும், அவனை படிக்க வைக்க சொல்கிறேன்டி, வாடி மயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு இப்போ காருக்கு தான் போயிட்டு உட்கார வைக்கிறான். இப்போ நீங்களும் சார் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா, இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன், நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிட்டு நான் போலீஸ்கிட்ட போயிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் சும்மாவும் இல்லாமல் அவன்கிட்ட நீங்கள் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னோன்னே அவனுக்கு கடுப்பாகுது. இப்போ காரை போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி வந்து
உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு என்னது போலீஸ்கிட்ட போவியா? போலீஸ்கிட்டயாடி போவ? இன்னைக்கு வாடி, அதாவது 1 வீக்கு கழிச்சு தான் உனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னைக்கே உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகமே ரொம்ப கோபமாக காரில் ஏறி காரை ட்ரை பண்ணி இப்போ நேராக ஒரு பெரிய வீட்டு வாசல் முன்னாடி தான் நிப்பாட்டுறான். அது பங்களாமல் இருக்கும் அந்த வீடு. இப்போ அங்கே நிப்பாட்டிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடறான். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு சொட்டத்தலை தான் தம்மா பார்த்து வச்சுட்டு கூலிங் கிளாஸை மாட்டிட்டு உட்காந்துட்ருக்கு. இப்போ ஜேகே ரொம்ப மாதம் அவனும் போயிட்டு அந்த சொட்டத்தலைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தம் எடுத்து பார்த்து வச்சுட்டு சொட்ட இதுதான் இந்த பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சிட்ருக்கான். அந்த சொட்ட தலைனும் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஜேகே, நீ பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான், எனக்கு ஆல்ரெடி 2 பொண்டாட்டி இருக்குது. இது 3 பொண்டாட்டி, 3ஆவது பொண்டாட்டி. அவளை நான் ரொம்ப சேஃப்டியாக ரொம்பவே நல்லா பார்த்துக்கிருவேன் ஜேகே, என்னை நம்பி நீ விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி இப்போது அந்த சொட்டத்தலை இப்போ ஜேகே கிட்ட சொல்லிட்டுருக்க. ஜேகேமே, டே சொட்ட, இப்போ அவங்ககிட்ட அதெல்லாம் கேட்குறதுக்காக நான் வந்தேன். எனக்கு மணியை கொடு, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். மணியா? இரு, நீ மணியை வாங்கிட்டு நீ போயிடுவ. இந்த பொண்ணு என்கிட்ட அந்த எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இருந்து எங்கள் 2 பேர்த்துக்கு மேரேஜ் பண்ணி விட்டு ஆச்சரிய தூவிட்டு போ அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லிட்டுருக்க அந்த சொட்டை. இப்போ ஜேகேமே அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்ககிட்ட தான் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வர சொல்கிறான் சொட்டத்தில். நீங்களுமே சார் வேணாம் ஜேகே சார், என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள் வீட்டில் என்னையுமே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ணுவீங்களா? எதுக்கு இப்படிலாம் என்னை கொடுமை பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னோட பையனையை தேடிட்டு இருப்பா சார், விட்டுருங்க சார் என்னை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். பார்த்துட்டு என்னடி வாய்க்கு என்னோட பையன் சொல்லிட்டுருக்கா? அது உங்கள் அக்கா பையன் தானே? நீ இப்போ கவலையும் இல்லாமல் இந்த சொட்டையை மேரேஜ் பண்ணிக்கோ. அடுத்த வருஷமாக உனக்கு 2 பிள்ளையா கொடுப்பான் போ அப்படின்றான். இப்போ உங்களுக்கு கோவமே வந்துச்சு. உங்களுக்கு உங்கள் கையை வந்துட்டு கட்டி போட்டிருக்காங்க. நீங்களும் என் கை இப்போ கட்டியிருக்கு, இல்லாட்டினா இங்கே நடக்கிறதே வேற. இந்நேரம் உங்களை நான் அடிச்சிருப்பேன் சார், அடிச்சிருப்பேன். எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, ரொம்பவே கேவலமான பிறவி நீங்கள். இப்போ சொல்கிறேன் சார், இதுக்கப்புறம் ஐயோ என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். அண்ணாடி சொல்ல வந்தா? இப்போ சொல்கிறேன் சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்த சொல்லு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? இப்போ என்னை விட முடியுமா முடியாதா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இவங்க கல்லெல்லாம் மண்ணை தூவிட்டு எனக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. நான் போனாலும் என்னை பிடிச்சிட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் உங்கள் வழிக்கே நான் வரமாட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே அந்த சொட்டையை பார்த்து கண்ணை காமிக்கிறான். இப்போ அந்த சொட்டத்தலையும் அவங்க மெய்டுக்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு விட சொல்கிறாங்க. அவங்க மெய்டும் உங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னை மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அதுவும் 3ஆவது தான். ப்ளீஸ் என்னையை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடுக்கிட்டலாம் அழுகுறீங்க. ஆனால் அவங்க என்னடா பண்ண முடியும்? அவங்களே ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் உன் தலையெழுத்து என்னமா செய்ய, நீ ஏமா இந்த மாதிரி ஆளெல்லாம் போயிட்டு பகைச்சிக்கிற? நீ வாழ வேண்டிய பிள்ளை, இப்படிலாம் இவங்கக்கிட்டலாம் வந்து பகை வச்சுக்கிற கூடாதுடா. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது எங்களாலையும். எங்களுக்கும் உன்னை பார்க்க பாவமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் நாங்கள் இந்த மாதிரிலாம் விட மாட்டோம் தான். இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக நீ அவன் பிரச்சனைக்கும் போகாதுந்தாமா சொல்லி வளர்ப்போம். நீ ஏமா இவங்ககிட்டலாம் போயிட்டு வம்பு வச்சுட்ருக்க? இப்போ என்ன செய்ய? ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இப்போ வந்து மேக்கப் பண்ணிக்கலைன்னா அவங்க எங்களை கொன்றுவாங்க. தயவுசெய்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு
உங்களோட கையை பிடிச்சி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் உட்கார வச்சு மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் அம்மா என்னை விட்டுருங்க. இப்படியே நான் இந்த ஜன்னல்லேருந்து நான் எங்கிட்டாவது போயிடுறேன், இந்த ஜன்னல்லேருந்து குதிச்சு எங்கிட்டாவது போயிடுறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடுகிட்டலாம் அழுகுறீங்க. இருந்தாலும் நீங்கள் போயிட்டா அவங்கள கொண்டே போட்டுருவாங்க. அதனால் அவங்களும் பயந்துட்டு உங்களை விட மாட்டுறாங்க. உங்களை அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்கடா. இப்போ நான் தமிழில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி தான் உங்களை மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாருமா, உன் பேர் என்ன? என் பேர் ஓயனம்மா, எப்படியாவது என்னை சேவ் பண்ணுங்க. சரி ஓயன், நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ இங்கே இருக்கானே சொட்டா, அவன் ஜேகேக்கு மேலே பெரிய கேடி. அவனெல்லாம் நம்பி உன்னை மேட்ச் பண்ணி கொடுத்தா அவன் உன்னை என்ன ஆக்குவானே தெரியாது. அந்த ஜேகே வீம்புக்குனே தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீ இந்த சொட்டைக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீ ஜேகே கிட்ட தான் போய் மாட்டே ஆகணும். புரியலம்மா. அதாவது அந்த ஜேகேக்கு மேலே இவன் தான் பேட் பாய். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஜேகேவை தான் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ அவனை கரெக்ட் பண்ணாலே போதும். யார? ஜேகேவை கரெக்ட் பண்ணு. ஐயோ, அது எப்படி பண்ணுறது? இது என்ன இப்படி கேட்டுட்ருக்கா? நீ பொண்ணு தானே, ஒரு பையனை கரெக்ட் பண்ண தெரியாதா உனக்கு? தெரியாது. இங்கே பாரு, ஒன்றுமே கிடையாது. இப்போது உன்னை எவ்வளோ க்யூட்டாக நாங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்ருக்கோம் தெரியுமா? உன்னை மிரரில் நீயே பாரு, எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. மகாலட்சுமிமாய் இருக்கடி நீ அப்படின்ற மாதிரி அவங்க மேடமெல்லாம் சொல்ல, அப்படியே மிரரில் உங்களை பார்க்குறீங்களா? உண்மையிலேயே அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். இங்கே பாரு ஓயன், ஒன்றுமே கிடையாது. இப்போ நீ உன்னை நான் அவங்க ரூமை விட்டு வெளில கூட்டிகிட்டு வருவோம். நீ இருக்கிற அளவுக்கு அப்படியே ஜேகேனாலும் சரி, அந்த சொட்டைனாலும் சரி, 2 பேரும் உனைய தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பாங்க. நீ இதில் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது அந்த சொட்டையை கிடையாது, ஜேகேவை இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஜேகேக்கு நீ வேணுன்ற எண்ணம் அவனுக்கு வரும். அப்படி வந்தால் கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். நீ என்னை நம்பு. எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் இவன் அவனுக்கு மேலே பேட் பாய். உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கடா. என் பொண்ணு வயசு தான் உனக்குமே. இங்கே பாரு, உன்னை அந்த சொட்டை தலையிட்டெல்லாம் மாட்டேன், என்னால் விட முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ ஜேகேவை கரெக்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்களுமே ஒரு மாதிரி திங்க் பண்ணுறீங்க. ஓயன், இவங்க சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா வேறு வழியே கிடையாது. அந்த ஜேகே கிட்ட தான் போயிட்டு வேறு வழி கிடையாது. நீ முடிவை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிகிட்ருக்கீங்க, திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஜேகேவை எப்படியாவது உங்கள் பக்கம் இழுத்து அவனை எப்படியாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உங்களோட திங்கிங். ஏன்னா அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த சொட்டை உங்களை விடுவான். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வேறு வழியும் தெரில, இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்படியே மேட் ஆண்டிக்கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ அவங்க அப்படியே உங்களோட கையை பிடிச்சி அப்படியே ரூமுக்கு வெளில கூட்டிகிட்டு வராங்களா. நீங்கள் ஓவராக ஸ்மைலி ஃபேஸு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே சொட்டையன் ஜேகே 2 பேருமே மேடமாக சொன்ன மாதிரியே உங்களே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொட்டையை விட ஜேகே தான் செம்மையாக பார்த்துட்ருக்கான் உங்கள, வச்ச கண்ணு வாங்கலை. ஐஸ் அப்படியே மீட்டிங்கில் இருக்க உங்களோட ஃபேஸ்லேருந்து டாப் டு பாட்டம் நீங்கள் இறங்கி வர்றதை இன்ச்சு பை இன்ச்சாக ஜேகே பார்த்து ரசிக்கிறான். நீங்கள் அப்படியே க்யூட்டாக நடந்து போயிட்டு இப்போ அப்படியே ஜேகே முன்னாடி நின்றுட்டு, மாமா நான் ரெடி, மேரேஜுக்கு நான் ரெடி அப்படின்றீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி சொன்னா? மாமாவா? மாமா தானே? மாமா தான். என்னை கடத்திட்டு வந்தீங்களே, உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்களே, என்னோட நெக்கை பிடிச்சிங்க, என்னோட சீஸை பிடிச்சிங்க, என் லிப்பை ரப் பண்ணிங்க, என்னோட ஹேண்டை பிடிச்சிங்க, என்னோட ஹிப்பை பிடிச்சிங்க, என் பாடி ஃபுல்லாக டச் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எனக்கு மாமா தானே அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே ஜேகே திருன்னு முழிக்கிறான். இப்போ சொட்டை அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். சொட்டை, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவள் ஏதோ பிளானை திருப்பி விட்டுட்ருக்கா. அண்ணாடி சார் நடிச்சுக்கிட்டு இருக்கா, இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த, இப்போ நான் மாமான்னு கூப்பிட்டுட்ருக்கா. மாமா தான். ஜேகே மாமா? என்ன மாமா நீங்களும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு என்னை கோர்த்து விட்டுட்ருக்கீங்க? நீங்கள் என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க?
வாடி என் பொண்டாட்டி, என் செல்லக்குட்டி, நம்ம அங்கே போயிட்டு ஒரு மாங்காய் மண்டை இருக்கான், ஒரு சொட்டை தலை இருக்கான், அவனை ஏமாற்றி அவன்கிட்ட இருந்து காசு பிடிங்கிட்டு அப்படியே நம்ம நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் வந்து என்ன பிளானை மாற்றிட்டு இருக்கீங்க மாமா? என்னை மேக்கப் பண்ணலாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? பிளான் எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்லி ஜேகேட்ட பேசிட்டுருக்கீங்க. அப்படியே சொட்டை நீங்கள் சொல்ல ஜேகேவை தான் பார்த்து முறைக்கிறான். சொட்டை, அவ சொல்கிறத நம்பாத, நம்ம 2 பேரும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவ சொல்கிறத நம்பாதடா, நம்ம பிஸ்னஸ் டீலிங்லாம் போட்டிருக்கோம். ஜேகே, அதை எப்படி நீ நம்பாதன்னு சொல்கிற? அந்த பொண்ணு எவ்வளோ ஏதாவது சொல்லிட்டுருக்கா, அவளை நம்பாதன்னு சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு ஜேகே, எனக்கு நீ காது குத்தணும்னு நினச்சேனா, நான் ஆல்ரெடி காது குத்திருக்கேன் ஜேகே. டேய், நானே காது மயிறு குத்திருக்கேன், அவள் எனக்கே காது குத்திக்கிட்டு இருக்கா. என்னடி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே எழுந்திரிச்சு அப்படியே அவங்களோட நெக்கை போட்டு நெரிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே சொட்டையை பார்த்து பார்த்தீங்களா அவங்க முன்னாடியே என்னோட நெக்கை எப்படி டைட்டாக நெரிக்கிறாருன்னு, அவரோட ஹேண்டை எப்படி ப்ரெஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொட்டையிட்ட கேட்குறீங்க. சொட்டை அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான் வச்சுக்கணும் வாங்காமல். என்னடி பண்ணிகிட்ருக்கோம் நீ? வீணுக்குன்னே சீனு க்ரியேட் பண்ணுறியா? இங்கே பாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், புரியுதாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஹேண்டை அப்படியே ஒரு மாதிரி இப்போ ஜேகே உங்களை பார்த்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து சொட்டையை பார்க்குறது ஜேகே மறைச்சிட்ருக்கான். அதனால் வந்து நீங்கள் ஜேகேவை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொட்டைக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இப்போ உங்கள் ஹிப்பில் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே சொட்டையை தான் சார் ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போ சொட்டத்தலைன்னு ஏமாந்துச்சு வரோம் அப்படி நீங்கள் ஹேண்ட் எடுத்துறீங்க. இப்போ பார்த்தா ஜேகே உங்களோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா எங்கே ஹேண்டை வச்சுருக்காருன்னு, என்னோட ஹிப்பில் ஹேண்டை வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களை வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறான். அப்படியே என்னடி பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எதுக்கு இப்படிலாம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள் மாங்க மண்டை, இவரை நம்பாதீங்க. இவர் என்னை அங்கே இருந்தது என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தார் தெரியுமா? இப்போ ஒரு மாங்க மண்டையை இருப்பான், அந்த மாங்க மண்டையை நீங்கள் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாங்க மண்டையை நீங்கள் தானே. ஏன்னா உங்கள் கூட தானே வந்து ஜேகே டீல் பேசினார், அப்போ நீங்கள் தான் மாங்க மண்டையாக இருப்பீங்க. இப்படி சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு சாச்சிக்கு வேணும்னா என்னோட அக்கா பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே சொட்டையும் ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறான், ஜேகேவும் ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறான். என்னடி என்ன சொல்லிட்டுருக்க? ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் அக்கா பையனும் அங்கே தானே இருந்தான். என்னம்மா மாற்றி பேசுகிற? நீ என்ன சொன்ன? உங்கள் அக்கா பையன் இனிமேல் நம்மளோட பையன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பேபி ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன். இப்படிலாம் பேசிவிட்டு ஐ வாண்ட் பேபி மில்க் இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசிவிட்டு இங்கே என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கா? தா அக்கா பையன் எங்கடி இருக்கியா? கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ நீங்களும் குவான் செல்லக்குட்டி அப்படியே வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. இப்போ ஒரு குட்டி பையன் ரொம்ப ஆட்டிடியூடாக ரொம்ப மாசா அப்படியே அவன் ஐஸில் கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு, நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இந்த பையன் தாண்டா, அப்படியே கேப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே பார்க்குறான். வேண்டாம் இந்த வாண்டு இவன் எப்பட்றா இங்கே வந்தியான் அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி மெய்ட் ஆண்டியை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. தென் என்னன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க, நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளில வருவீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேச சொல்லி ஐடியா கொடுத்ததே, ஜேகேவை ஃப்ளட் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே இந்த மெய்ட் ஆண்டியாக தான் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்பிக்கைக்கு வேணால் வேறு யாரையாவது கூப்பிடலான்ற போது நீங்கள் தான் உங்கள் அக்கா பையனே கூப்பிடலான்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. அப்படியே அந்த மெய்ட் ஆண்டிக்கிட்டே ஃபோனை வாங்கி உங்கள் வீட்டுக்கும் ஃபோன் அடித்து உங்கள் அக்கா பையன்கிட்ட இந்த மாதிரி அட்ரஸை அவனோட செல்லுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அவனை இங்கே வரவும் வச்சுருக்கீங்க. அந்த குட்டி பையன் ரொம்ப வந்துட்டு ப்ரில்லியண்ட்டான ஒரு பாய் தான். அதனால அவனும் கண்டுபிடிச்சி இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டுருக்கான். இதை உங்களுக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருப்பான். அதனால தான் நீங்கள் அவனை இப்போ கூப்பிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே மெய்ட் ஆண்டியை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவங்களும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே அண்ணன்
அந்த சொட்டை 2 பேரும் உங்களை வந்து சாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த குட்டி பையன் அப்படியே வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து குவன் சொல்லு செல்லக்குட்டி, சித்திக்கிட்ட இந்த சித்தப்பா என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் குவனை பார்த்து கேட்க அவனுக்கு ஆக்டிங்லாம் செம்மையாக வரும்பொழுது செம்மையாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். சித்தி நீங்கள் இருங்க சித்தி, நான் பேசுகிறேன். சித்தப்பா என்ன சித்தப்பா, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க, பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க, எனக்கு பெரிய கேக்காக வாங்கிட்டு வரேன்னு உங்கள் சித்தியை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய கேக்காக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, அப்புறம் எங்கே கேட்குங்க கேக்கை வாங்கி கொடுக்காம என்ன சித்தப்பா இந்த மாங்காய் மண்டை இவர் தானா அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையனை வந்து கேட்டுட்ருக்கோம். அப்படியே அது சொட்ட தலைக்குனா ஏறுது கிருன்னு. ஜெகே என்ன நடந்துட்டுருக்கு, இவனும் வந்து மாங்காய் மண்டைன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஏ சொட்டை அதுதான் பாத்தியா, நீ எத்தனை தடவை சொட்டைன்னு கூப்பிட்ற, நீ எது கூட அப்படி கூப்பிட்டுட்டு இருக்க, டே நான் எப்பயுமே அவனை சொட்டைந்தாண்டா கூப்பிடுவேன். இங்கே பாரு இவங்கெல்லாம் சொல்கிறத நம்பாத, இந்த வாண்டும் சேர்ந்துட்டு என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஓவரா சீன் க்ரியேட் பண்ணாத, ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லு. உண்மையை தானே சொல்லணும். நீங்கள் எங்கள் சித்தியை என்னென்ன பண்ணீங்க, நான் கண்ணால் பார்த்தேல, எங்கள் சித்தியோட சீஸில் போய் கிஸ் பண்ணீங்களே, எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் தம்பி பாப்பாக்காண்டி தானே பண்ணுறேன்னு சொன்னீங்க, தம்பி பாப்பா ரெடி பண்ணணும்னு சொன்னீங்களே, எனக்கு கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, என்னோட கேக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டுருக்கான். சொட்டைக்கு குருன்னு இருக்கும். ஜேகே டீல் கேன்சல், இன்னிலேருந்து நீ என்னோடய ஃப்ரெண்டு கிடையாது ஜேகே, என்னோட எதிரி. டே சொட்டை இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இருக்கேன், திருப்பி எனிமின்னு சொல்லிட்டுருக்க. இந்தாடி அண்ணா அந்த வாண்டை நடிக்க வச்சிட்ருக்கியா, எப்படி அவனுக்கு இந்த வீடு தெரியும், எப்படி வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் ஜேகே அந்த குட்டி பையன்கிட்ட நடந்து போயிட்டு வாண்டு சொல்கிறா, எப்படி உனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் சீன் க்ரியேட் பண்ண சொல்லி யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, சித்தப்பா நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் நான் வந்து பேசுவேன், இந்த மாதிரி வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சின்ன பையன் ஜேகே கேட்க அவன் ஒவ்வொன்றா எடுத்து விட்றான். இதெல்லாம் சொட்டைக்கு பார்க்க நம்புகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அவனும் ஜேகே ஒழுங்கு அந்த விட்டு வெளில போ, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு, இல்லாட்டினா என்னோட பாடி கார்டை வர வச்சு உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இப்போ நீ இருக்கிறது என்னோட இடம், ஒழுங்கு மேராக வெளில கிளம்பு அப்படின்ற மாதிரி இவன் இப்படி பேசவும் ஜேகேக்கு சுரு நேரிச்சு. என்னடா குரலை வசதி பேசுகிற சொட்டை சொருகிருவேன், என்கிட்டலாம் குரலை வசத்தக்கூடாது, வாய்ஸை கம்மி பண்ணி தான் பேசணும், இவங்க 2 பேர் நடிச்சுக்கிட்டு திரியிறாங்க, வெளியில் கொண்டு வாரேன், இங்கே பாரு சொட்டை எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, திருப்பியும் வந்து டீலிங் பேசுவேன் இவளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட ஹேண்டை பிடிச்சி தத்தனை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த குட்டி பையனை பின்னாடியே ஓடி வரான். சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். ஐயோ மாமா எதுக்கு இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, எதான் கூட்டிகிட்டு போனா என்ன, அவ்வளோ ஆர்வமாக என் மேலே, அவ்வளோ ஆசையாக, அவ்வளோ காதலா, ஐயோ என்னோட மாஃபியா மாமாவே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீஸை போயிட்டு ரப் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே பார்க்குறான், என்னடி பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கேனா, என்ன நீ புதுசாக பேசிகிட்ருக்கா, மரக்கலண்டு பேச்சா, அதுக்கு தான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ணாதான் தம்மு குடிக்காதுன்னு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தம்மு பிடிச்சிட்டே தான் உங்கள்கிட்ட பேசிட்டுருப்பா. அது பிடிங்க நீங்கள் கீழே போகிறீங்க. என்னோட உயிர் நாடியோ அதாண்டி, உயிர் நாடி கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு, போகிற கூடிய சீக்கிரம் கேன்சர் வந்து, இதெல்லாம் குடிக்கக்கூடாது உனக்கு தெரியாதா, ஆனால் மரியாதை இல்லாமல் போவான்னு பேசிகிட்ருக்கா. என்னோட மாமாவை நான் பேசுகிறேன், நான் பேசுகிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் மாமா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜெயிக்க உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே யோ இன்னும் 2 நாளில் இவ்வளோ வேற இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு வேற சொல்லியிருக்கேன், நிரூபிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கேன், இவ வேற என்னே கவுத்துருவா புளுக்கே. பாரு அம்மானு கூப்பிடக்கூடாது, மாமானு கூப்பிடக்கூடாது, மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமா சிக்கி மாமா மாஃபியா மாமா, ஐ லவ் யூ மாமா, ப்ளீஸ் மேரி மீ மாமா, ஐ லவ் யூ மாமா, ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ மாமா, ஐ வாண்ட் பேபி பாய் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ரொம்ப ஃப்ளட் பண்ணுறீங்க. அவனால் நீங்கள் மாமான்னு கூப்பிட்றது அப்படி இருக்க முடியல. வேணாடி வேணாம், எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. இதுக்கப்புறம் பிடிக்கட்டும், சும்மா பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சீஸை டச் பண்ணுவேன், நெக்கை டச் பண்ணுவேன், ஹிப்பை டச் பண்ணுவேன், ஹேண்டை டச் பண்ணுவேன், அப்புறம் பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொல்வியா. என்னோட லிப்பெல்லாம் ரப் பண்ணல.
ஏய் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இது எப்போ நடந்துச்சு? என்னோட ட்ரீமில் மாமா, என்னோட கனவுல அப்படியே வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறேன். அப்படியே என்னோட ஐஸோட ஐஸ் பார்த்துட்டு, என்னோட ஃபேஸோட ஃபேஸ் பார்த்துட்டு, என்னோட லிப்பை அப்படியே பார்க்குற, அப்படியே லிப்போட அப்படியே நச்சுன்னு வந்து ஒரு இச்சு வைக்கிற அப்படின்ற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அவன் சித்தப்பா சித்தப்பா எனக்கு கேக்கு எங்க, சித்தப்பா சித்தப்பா எனக்கு கேக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான், அட்ட பாவிகளா, 2 அரை மெண்டலை வச்சுட்டு நானும் மெண்டல் ஆயிடுறேன் உங்களுக்கு சீக்கிரம். ஏய் இவன் எதுக்கு கேக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டுருக்கான்? உங்கள் பையன் உங்ககிட்ட கேட்டானா? நீங்கள் பேசணும், என்கிட்ட எதுக்கு பேச சொல்லிட்டு இருக்கீங்க தெரியல. குவான் எதுக்கு சித்தப்பாட்ட கேட்குற சொல்கிறீ தங்கக்குட்டி? எனக்கு பர்த்டே சித்தி, இன்னைக்கு பர்த்டேக்கு சித்தப்பா தானே கேக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சித்தப்பா கேக்குங்க, கேக்கு வாங்கி கொடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டான் குவான். ஜேகே பார்க்குறான், ஜேகேக்கு தலைவலியே வந்துருச்சு. 2 மெண்டல்களும் போட்டு படுத்து எடுக்குதுங்க. ஏய் ஒழுங்கா வந்து அவனையும் கூட்டிகிட்டு காரில் வந்து ஏறி உட்காரி அப்படின்றான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி குவனை பார்த்து சிரிக்கிறீங்க, நினச்சதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி குவனும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படியே குவனை தூக்கிட்டு, செல்லக்குட்டி இன்றைக்கி தான் சித்திக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, வா நம்ம போயிட்டு இன்னும் இவனுக்கு இருக்காக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே குவனை தூக்கிட்டு காரில் ஏறுறீங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி இந்த அம்மா பார்த்து வச்சுக்கிட்டு காரை ட்ரைவ் பண்ணாமல் காரோட சீலிங்கில் கையை வச்சுக்கிட்டே இப்போ ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் ஜேகேயோட போஸு. இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் தான், மாமா என்னாச்சு இப்படியே உட்காந்துட்ருக்க, என்ன தான் உனக்கு ஆச்சு? சீக்கிரம் வண்டியை ட்ரை பண்ணு, வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு தாண்டி போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு என்ன பண்ணலாம் தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னது அதாண்டி நீ சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னதாக நீ சொன்னேல. ஆமாடி நானும் பார்த்தேன், செம்மையாக தான் இருக்கா இந்த கெட்டப்பில், வேறு லெவலில் எனக்கு இருக்குது, தூக்கிட்டு தான் இருக்கு. சரி ஓகே, வேறு ஒன்றும் வேணாம், அன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படியே அன்றைக்கி நைட்டே வச்சுக்கலாம், ஒரு பேபிக்கு ரெடி பண்ணிடலாம், ஓகேவா? ஏகே இப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப திணறீங்க. மாமா அது வந்து வஞ்சலக்கிட்டே எங்கள் சித்தப்பா கிட்ட வாங்க, கேக்கு கேட்டிங்களா, கேக்கு வாங்கிடலாமா அப்படின்றான். இப்போ குவன்னும் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்களும் அவங்ககிட்ட போகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. இல்லை சித்தப்பா எனக்கு வேணாம். என்னடா சித்தப்பான்னு உரிமையாக போகிற? அப்புறம் கேக்கெல்லாம் கேட்டியாடா? வாடா வண்டு பயலே, இந்த சித்தப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஒரு மாதிரி அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி அப்படியே குவான்கிட்ட வந்து குவானை தூக்குறான். இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது சார்? என்னோட குவானை என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், பாவம் குவான், விட்டுருங்க. அண்ணாடே வெட்டுருங்கன்னுக்கா அவனை நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? அண்ணாடி பண்ணிகிட்ருக்கான். குவான் வா, சித்தம்மா உனக்கு கேக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குவனை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நீங்களுமே இறங்கி இப்போ ஜேகே பின்னாடியே போயிட்டு, சார் குவனை என்ன பண்ண போகிறீங்க? ப்ளீஸ் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், குவன் மேலெல்லாம் கை வைக்காதீங்க, பாவம் சின்ன பையன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணான், அவனை விட்டுருங்க சார், அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஏன்னா அவன் குழந்த ஜேகே ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்க. நீங்களும் குவன்னும் சேர்ந்து ஒரு மாதிரி பிளான் போட்டா, இப்போ ஜேகே ஒரு மாதிரி பிளான் போட்டு இப்போ குவன்னை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். எங்கே தூக்கிட்டு போகிறான்னு வேறு தெரில, நடந்தே போகிறான். இப்போ அவனுக்கு பின்னாடியே நீங்கள் பயந்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே ஒரு பேக்கரிக்கு தான் போயிட்டு நிற்கிறான். ஒரு 2 கிலோவில் ஒரு கேக் எடுங்க, அன்னைக்கு என்னோட பையனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் வாங்குறான்டா. அந்த கேக்குக்கு அந்த கேக் ஷாப் ஓனர் காசு கேட்குறாங்க. ஆனது காசா போட்டுருவேன், நடமாயிரம் என்கிட்டே காசு கேட்குறேன், அவ்வளோ பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு நான், அங்கிட்ட காசு கேட்குறேன், என் பையனுக்கு பிறந்த நாள், அதனால கேக்கு இலவசமாக எனக்கு நீ கொடுக்கணும், கொடுப்பையா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணுறான். இப்போ குவன்னே பயந்துட்டான், ஒரு மாதிரி அழுதுட்டான்.
சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இப்போ நீங்களும் அங்கே தான் நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லை நான் கூட தான் இருக்கேன். சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? பொண்டாட்டி யார் தெரியுமா? அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்கல, இவனா வாண்டடாக போய் சொல்லிட்டுருக்கான். சார் அவங்க உங்கள்கிட்ட கேட்கல சார். ஏன் சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நேதானடி அங்கே வச்சு சொன்னேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இங்கே கூட்டிகிட்டு வந்து அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்லாம் சொன்னேன்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையாவே வந்து கேண்டீஸ்லாம் வாங்கிட்டு இருக்கான், மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் காசு கொடுக்காம இவன் மாஃபியா ஆஃப் த கிங்கு, அவனோட மாஃபியா பதவியை வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு காசு கொடுக்காமலே வாங்கிட்டு இப்போ அப்படியே காருக்கு தான் வரான். இப்போ நீங்கள் தான் பயப்படுறீங்க. சார் வேணாம் சார், ஒன்று என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஏய் அவனை என்ன பண்ணேன்? அண்ணாடி பண்ணேன், கேக்கு தான் வாங்கியிருக்கேன். கேக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் வெட்டுறோம், புரியுதா? கேக்கு வெட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்கான். அது உங்களுக்கு பயமாக இருக்குது, என்னமோ பண்ண போகிறான்ற மாதிரி. இப்போ அப்படியே காருக்கு தான் தூக்கிட்டு வந்து உங்களை பேக் சீட்டில் ஏற சொல்கிறான். இப்போ குவன்னை முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுக்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. குவன்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். குவன்னை உங்களையே திரும்பி திரும்பி பார்த்து அழுகுறான். ஒரு மாதிரி உதடெல்லாம் பிதிக்கிட்டா அவனுக்கு பயமாக இருக்குது. அது அவன் ஃபேஸ்லேயே நல்லா தெரியுது. நீங்களுமே சித்தி இருக்கேன் பயப்படாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஜேகே அவனோட வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறான். வண்டியை நிப்பாட்டிட்டு ஒன் செல்ல கொட்டே சித்தப்பா கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றை தூக்குறான். இப்போ நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. பாருங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன் மேலெலாம் கை வைக்காதீங்க அப்படின்றீங்க. அண்ணாடே என் பையன் மேலே நான் கை வைக்கிறேன், ஏன்னா மைத்துக்கு வர? ஓ நீங்கள் அவனுக்கு பர்த்டே, நான் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறேன். வாங்க 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 சித்தப்பா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன்றை தூக்கிக்கிறான். இப்போ ஒன்றை அழுகவே ஆரம்பிச்சிட்டான். சார் என்னை விட்டுருங்க, நான் எங்கள் சித்திக்கிட்ட போகிறேன், எனக்கு உங்ககிட்ட வர பயமாக இருக்குது. இல்லை என்னை விட்டுருங்க சித்தி, என்னை இவர்கிட்ட இருந்து தூக்குங்க சித்தி, நான் அவர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குவன் அழுதுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி அதட்டு தான். குவன் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டு தான். அப்படியே பையன் பயந்துட்டு ஜேகேயோட நெக்கே டைட்டாக கட்டிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகேயுமே இறங்கி உள்ள வாடி அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிஸ்ஸாட்டி குழந்தைய தூக்கிட்டு போகிறான் உள்ள. இப்போ போயிட்டு கேக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்போ அதில் கேண்டில்ஸ்லாம் ஏற்றிட்டு ஒன் கட் பண்ணு அப்படின்றான். ஆனால் குழந்தை கட் பண்ண மாட்டான். இப்போது இவர் அதட்டு தான், கட் பண்ணு அப்படின்னு ஒரு அதட்டு தான். பயந்துட்டு அவனும் கட் பண்ணி இப்போ கேக்க உங்களுக்கு தான் ஊட்ட வரான். கேக்கு வாங்கினது எவன்டா? அவனுக்கு பர்த்டேன்னு கேக்கு வாங்கினது எவன்? நீங்கள் தான். அப்போ யாருக்குடா ஊட்டணும்? யாருக்கும் ஊட்டணும்? உங்களுக்கு தான். போட்டு அப்படின்றான். இப்போ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஒன்றும் தூக்கி கேக்க ஜேகே வாயில் ஊட்டி விட்டுட்ருக்கான். இப்போ ஜேகேவுமே திருப்பி அந்த கேக்கை வாங்கி ஒன்றுக்கு ஊட்டி விடுறான். ஒன் அன்றைக்கி என் கூட தூங்கு, ஓகேவா அப்படின்றான். ஆனால் ஒன்று சித்தி கூட தான் தூங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அன்றைக்கி சித்தி கூடலாம் தூங்கக்கூடாது, கூட தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்றை தூக்கிட்டு போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றை என்ன செய்ய போகிறான்னு தெரில. ஏய் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது. ஒன்று என்னோட கஸ்டடியில் இருக்கான், புரியுதா? இவனை சேவ் பண்ணிவிட்டு எங்கனாலும் போட்டி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறடா. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அதாவது அவன் கஸ்டடியில் வச்சாதான் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்ற மாதிரி அவனுக்கு தோணி ஒன்றை அவங்கிட்டே வச்சுக்கிட்டு திரியிறான். இப்போ உங்களுக்கு வெளில போகவும் வேறு சான்ஸ் கிடையாது. ஒன்றை காப்பாற்றி அவங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டு போனால் தான் உங்களாலேயும் வெளியே போக முடியும். இதை தான் ஜேகே பண்ணிட்டுருக்கப்போ இப்போ அப்படியே குவன்னையும் தூக்கிட்டு போயிட்டு அவன் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறான். குவன்னுனா தூங்கவே மாட்டான். அவனுக்கு பயமாக இருக்குது ஜேகே கூட இருக்கவே. ஜேகே சார் என்னையும் விட்டுருங்க, நான் சித்தி கூடயே போகிறேன். உன்னை தூங்குன்னு சொன்னேன், அவனே இப்போ தூங்கலைன்னு வச்சுக்கோ எவ்வளோ கட்டி இருக்கிறமே வாண்டு பயிலே, வாய் மூடிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதட்ட போட்டு அவனை தூங்கவே வச்சிடறான். அவனும் அழுதுகிட்டே தூங்கிடான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கு தூக்கமே வரல. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக வந்து நின்றுருப்பீங்க, அதெல்லாம் ஜேகே கண்ணுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. மயிறு எவ்வளோ அழகாக இருக்கடி, எவ்வளோ அழகாக உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம்
உண்மைதான். ஆனால் அவனுக்கு கொடுக்குற முன்னாடி நான் ஒரு தடவை எடுத்துக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே எந்திரிச்சு அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்களும் தூங்கலடா, எனக்கு ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவானோன்ற பயத்தில் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமும் வரல. இப்படியே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் நைட் ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். ஏய், எங்கடி அந்த ட்ரெஸ்ஸை? அந்த ட்ரெஸ்ஸை எங்கடி? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஒன்றுங்க. ஒன்றை தூங்குறான். அந்த ட்ரெஸ்ஸை எங்கன்னு கேட்டேன். அதை நான் கழட்டிட்டேன். எதுக்கடி கழட்டினா? அவ்வளோ அழகாக இருந்த அந்த ட்ரெஸ்லாம் உனைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. உண்மையிலே சொல்லவா, எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்ஸில் மேலே அப்டிஷன் ஆயிட்டேன்டி. எனக்கு ஒரு மாதிரி தூக்கிருச்சுன்னு வையே, அந்த மாதிரி தூக்கிருச்சு. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. பாரு, இன்றைக்கி ஒன் டே, நீங்கள் ஒன் நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறியா? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? என் கூட ஸ்டே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இப்படி கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு. சார், என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அண்ணாடி பேசிகிட்டு இருக்கேன். ஆனே பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒன் டேக்கு நான் எடுத்துக்கிறேன். நாளை கழிச்சா அவனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன். அது வரைக்கும் குவன் என்னோட கஸ்டடியில் தான் இருப்பான். குவனோட உயிர் மேலே உனக்கு ஒக்கரை இருந்தா மயிறு இப்போ எனக்கு பெட்டுக்கு இரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா உங்களை இப்போல்லாம் பிதிக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறான். பா என்னம்மா உதடுடி இது? சொன்னல என்னோட இமேஜினில் ட்ரீமில் நீங்கள் வரீங்க, என்னை பார்க்குறீங்க, இழுத்து நச்சுன்னு எச்சு ஒன்று கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்ல, ஒவ்வொன்றா சொல்ல எனக்கு அப்படியே எந்திரிக்குதுடி. இப்போ வரைக்கும் வந்துருச்சது கீழே படுக்கவே இல்லை. அந்த லெவலுக்கு இருக்குது பாரு நீயே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அவனோட பேண்ட்டை ஊக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை முடிக்கிறீங்க. அண்ணாடி பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை எடுத்து விட்டுட்ருக்கான். நீங்கள் உங்களோட ஐஸை மூடிட்டே இருக்கீங்க. கண்ணை திறந்து இப்போ பார்க்கல உங்கள் ஒன்று அவ்வளோதான் அப்படின்றான். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்களா? ரொம்பவே ஹார்டாக இருக்குது சார். வேணாம், என்னை விட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார். பழக்கம் இல்லைன்னா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி பெட்டில் தள்ளி உங்களோட லிப்பில் ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணிட்டுருக்காண்டா. நீங்கள் அவனை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். உங்களோட ஹேண்டோட அவனோட ஹேண்டை டைட்டாக கோல் பண்ணி மாற்றி மாற்றி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணல, பைட் பண்ணி கட்டிச்சு இழுக்கிறான். அவன் ஒரு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அவனை தள்ளி தள்ளி விடுறீங்க. அப்புறம் அவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவனோட பனியனை வந்து கழட்டி உங்களோட ஹேண்டை டைட்டாக கட்டி வச்சிடான். கட்டி வச்சு இப்போ உங்கள் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, ஐ வாண்ட் பேபி மில்கெல்லாம் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஆமாடி, எனக்கும் வேணும். ஐ வாண்ட் பேபி மில்க், சீக்கிரம் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நெக்குக்கு கீழே வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அவனை தள்ளி விடவும் முடியல. ஏன்னா உங்களோட ஹேண்டை தான் கட்டிட்டான்ல, அதனால் அவனை தள்ளியும் விட முடியல. சார் வேணாம், இப்படிலாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க அப்படின்றீங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். இப்போ உங்கள் நெக்குக்கு கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோட லிப்பை வச்சு சக் பண்ண ஆரம்பிக்கிறான். சார் 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 வேணாம் சார், வேணாம், விட்டுருங்க சார், விட்டுருங்கன்னுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உங்கள் ஸ்டொமக்கு அண்ட் உங்கள் பாடி பூரா ப்ளே பண்ணுறான். அவனோட லிப்பை வச்சு ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இப்படியே அவன் உங்கள் கூட ரொம்பவே ஹார்டாக ரொம்பவே ஃபோர்ஸாக உங்கள் கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கான்டா. ஓகேடா ஆர்மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நம்ம வந்து 2 ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? இது ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு டூரிஷன். எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அடைக்குது. என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு நான் இதை வந்து 2 ஷார்ட்டாக போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்ப்போம் ஜேகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான். அந்த சொட்டைக்கே உங்களை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவானா, இல்லை இவனே வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிடுவானா, இல்லை இவன் உங்கள் கூட சேர்ந்து வாழ்வானா என்னன்றதை அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டாக பார்த்துடலாம். இது வரைக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இது 2 ஷார்ட்டாக எடுக்கிறனால வியூவர்ஸ் போலேன்னா எனக்கு ரொம்பவே அப்செட் ஆயிரும். தயவு செய்து மை சப்ஸ்கிரைபர்ஸ், மை வியூவர்ஸ், தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வியூவர்ஸ் போக வைங்கடா. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை டார்மிஸ், நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.